அக்கா எங்கே ட்ரான்ஸ்ஃபர் போகிறீங்க, எங்கே ட்ரான்ஸ்ஃபர் போகிறீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாங்கள் வந்து கோயம்புத்தூருக்கு தான் போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ மித்திரனோட அப்பா தான் போகிறாங்க. அவங்க தான் இப்போ கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம பஸ் ஏற்றி விட்ற வரைக்கும் என்ன நடக்குதோ அந்த விளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணால் தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஷூ எல்லாம் பேக் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. பாலிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வர வர நாக்கு வளருது நின்றடி. பாலிஷ் டப்பா உழைச்சிட்டு இருக்கான் பாரு. கடகடன் சவுண்டு கேட்குதுன்னு நினைப்பீங்க. ஒன்றும் இல்லை, வாஷிங் மிஷின் ஓடுது. துணியெல்லாம் 2-3 நாள் ஊருக்கு போயிட்டோமா, துணியெல்லாம் அலசி கொடுத்து விட்டோம். நைட்டு தானே ஊருக்கு போகிறாங்க, பார்த்துக்கிடும். யார் பிள்ளை? அப்பா பிள்ளையா? அம்மா பிள்ளை யாரு? அப்பா பிள்ளையா? அம்மா பிள்ளை யாரு? அம்மா பிள்ளை யாரு? மித்ரனா ஜசீனா? மித்ரனா ஜசீனா அம்மா பிள்ளை? அப்பா பிள்ளையா? அப்பா ஊருக்கு போனதுக்கப்புறம் என்கிட்ட தானே வரணும். ஆம்பளை பிள்ளைய போகிற அம்மா பிள்ளைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன அப்பா பிள்ளை? அது மேலே தானே வச்சான் இல்லையா? இந்த ஷூ உனக்கு காணுமல? போதுமா? ஏவ இந்த கெட்டப்ல சூப்பரா இருக்கு தெரியுமா? கால அழுத்தான் நாளைக்கு ஷூ போட்டு போடுறேன். தள்ளி போடி. ஜீன்ஸு ஜாபோட இருக்கு, அந்த ஜீன்ஸ் போட்டுக்காதான் உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்னொரு ஜீன்ஸ் வேணாலும் எடுத்துக்கோ. இது காஞ்சிடாது. ஒரு லேண்டுக்கு ஸ்கூல் விஷயமா போனோம். நானே போயிட்டு வந்துடலான்னு நினச்சேன். அப்புறம் அவங்களும் கூட வர்றேன்னு கூட்டிகிட்டு ஃபேமிலியோடு போயிட்டு வரோம். கிளம்புனது வச்சது பிளாக் எடுக்கலை. சரி போயிட்டு வர்றோம். நான் அப்படியே வீட்டில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிட்டோமா, கேட்குதான்னு தெரியல. திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே நைட்டு கிளம்ப வச்சுக்கலாம். என்ன டாடி முகமெல்லாம் ரொம்ப வாடி இருக்கு? என்னாச்சு? ஒன்றும் இல்லை. போடு போடு சச்சா. ஓகே ஓகே. அப்பா அம்மாவுக்கு பூ வச்சு விடு. நான் வந்துட்டா போலே. சரிம்மா. எங்களோட கேமராமேன் மித்ரன் இதுக்காக வேணையிட்டு பூவெல்லாம் வாங்கினேன். பூ இழுக்குது, கட்டி விடுது. வச்சு ஆஃப் பண்ணிடுவா. அப்பா எனக்கு பூ வச்சு விடுது. போலாமா? சச்சுவா அப்பா கும்மா.
நீங்கள் 3 பேரில் யாரை மிஸ் பண்ணுங்க? சச்சு தான் எப்போ என்ன நினைக்கும். இந்த நான் இங்கே இருக்க உனக்கு பிடிக்கலையா? மாத்திரை போட்டு விட்டு சரியா? எஸ்சிடிசியில் போகலான்னு தான் ஒரு பிளான் இருந்தது. சரி பகலில் தூங்கலையா, ஸ்லீப்பர்லேயே போய் புக் பண்ண முடியுமா இங்கே உள்ள புது பஸ் ஸ்டாண்ட் ட்ராவலில் கேட்க வந்தோம். தூங்கிட்டே போவார்ல, போகிறோன்னு ஒரு ஃபீலிங்கே இல்லை பாருங்களேன். ஒன்று தான் பஸ் புக் பண்ணியாச்சு. 10 மணிக்கு பஸ்ஸு. எல்லாருக்கும் கூட இருக்கிற வரைக்கும் தெரியாது, கிளம்பும்போது தான் அருமை தெரியும். அது மாதிரி சண்டை போட்டு தலைவன் தலைவி படத்தில் அந்த மாதிரி நாரிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒருத்தர் விட்டுட்டு இருக்கவே மாட்டோம். என்னால் முடியல, ஒரு மாதிரி இருக்கு. ஏச்சோ அம்மாட்ட, அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையா? அப்பா பிள்ளையா? அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையா? அப்பாவா? வா அம்மாட்ட வா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாமாவை வழி அனுப்புறதுக்காக நம்மளோட நண்பர்கள், அதுக்கப்புறம் அவங்களோட மனைவி எல்லாருமே வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிக்கா விடுங்கக்கா, அழுவாதீங்கக்கா. இப்பவே உங்க கண்ணில் வந்து கண்ணீர் தெரியுது. இது உங்க மனைவி இப்படி கஷ்டப்படுறத பார்த்து நீங்க என்ன நினைக்கீங்க? அப்பளே பிடிச்சு இப்படிதான் அழுதுட்டு இருக்காங்களா? தெரியல. ஆமா ஆமாக்கா, கண்டிப்பாக்கா கண்டிப்பாக்கா. ஒரு 150 ரூபா டிக்கெட்டை போட்டு பார்த்துட்டு வந்துட்டு அக்கா வந்து இப்போ லைஃபுக்குள்ள கம்பேர் பண்றாங்க. வேற ஒன்றும் இல்லை. இது வந்து ஒரு ப்ரோ, இதை பத்தி என்ன நினைக்காங்க? நம்ம அக்காவும் அண்ணனும் பிரிகிறாங்க. இதை பத்தி என்ன ப்ரோ நினைக்கீங்க? அப்புறம் அக்காவும் அங்கே போயிடுவாங்க. நான் இப்போ இன்டர்வியூ வந்து நம்ம மாப்பிள்ளைகிட்ட கேட்க, மாப்பிள்ளை இங்கே பாரு, மாமா பாரு, உங்க அப்பா இப்போ எங்க போறாங்க? உங்க அப்பா எங்கடா போறாங்க சொல்லுமா? ரைட், உனக்கு ஒரு ஜூஸ் போகுது, வாழ்க்கையே அந்த ஜூஸ் தான். மாப்பிள்ள ப்ரோ மண்டியில் அடிபட்டாக்கா, நான் வேற தெரியாதனா. செல்லம் செல்லம் எங்கம்மா போறீங்க? அழுகுறான். அப்பா ஊருக்கு போறதுனால அழுகுறீங்களா? ஓ அதுக்கு அழுகுறியா? இதுக்குல சின்ன பையனை அடிக்கிறீன்னு. தம்பி உங்க அப்பா எங்கம்மா போறாங்க? கோயம்புத்தூரா? நீ எப்போ போற? ஃபீல் பண்ணாத சரியாமா? தம்பியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி வந்து ஸ்கேட்டிங்கில் வந்து அப்படி இப்படின்னு ஓடுற பையன். டக்குன்னு கீழே விழுந்துருவான். ஆமா, இப்பதான் சந்தோஷப்படுறாங்க அவங்க. வாழ்க்கையில இப்பதான் ஒரு ஒளி விளக்கு வருது. கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு? 7 வருஷத்துல அண்ணன் இன்னைக்கு நாளைக்கு தான் சந்தோஷத்தை காண போறாங்க. அக்கா விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்கக்கா. அக்கா விடுங்கக்கா, சும்மா இருக்கடா. அக்கா ஃபீல் பண்ணாதீங்கக்கா. அக்கா மூஞ்சி கழுவுங்கக்கா. அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த கிறிஸ் அப்படின்னு சொல்கிற வந்து பஸ் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அண்ணன் வந்து கிளம்பிட்டாங்க. இங்கே பாருங்க,
இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பஸ் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அண்ணனும் கிளம்பிட்டாங்க. எங்கடா நம்ம அக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்கா வந்து பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறேனே தெரிலிங்க. அக்கா வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க. எமோஷ்னல் ஆகி அழுகிற மாதிரிலாம் போயிட்டாங்க. அது அப்போது இப்போ வேறு பஸ்ஸை ஏற்றி விட்டதுக்கப்புறம் என்ன ரியாக்ஷன் நடக்க போதோ. சும்மா எடுல. இப்போ அக்கா வந்ததுக்கப்புறம் எடு. அக்கா வீட்டில் வச்சு நிறைய எடுத்துருக்கும். அக்கா 2 கிறிஸ் இருக்கா? யார்கிட்ட கேட்கணும்? இதுகிட்ட போய் இந்த பஸ் தான் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கு, அதனால இந்த பஸ்ல போய் கேட்போம். நம்பர் எதுல போட்டிருக்குன்னு தெரியணும்ல. டிக்கெட் எங்கக்கா அனுப்பிச்சு விட்டுருக்காங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸை புக் பண்ணது பிரச்சனை இல்லை, 2 பஸ் இருக்குது. இங்கேயும் ஒரு கிறிஸ், அங்கேயும் ஒரு கிறிஸ். ஸோ வந்து அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டு இப்போ வந்து அண்ணன் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட நேம் இருக்கான்னு சொல்லி. இதுதானா? ஓகே. அந்த பேக் உள்ள வச்சுக்கிட்டு அது ஒரு பேக் உள்ள வச்சு கட்டப்பையில உள்ள வச்சிருந்தா கட்டப்பை இங்க வைக்கணும். கட்டப்பையில உள்ள அதான் உள்ளதான் கட்டப்பை உள்ள வைக்கணும். இங்க கட்டப்பை இங்க வைக்கணும். மேல படுக்கிறது சும்மா தாங்க இருக்கும். போயிட்டா காலை தேடி இருக்க முடியாது. அப்புறம் அந்த பக்கம் டிக்கெட் வைக்க மாட்டாங்க. பேக்கில் போட்டுக்கோங்கண்ணா இதெல்லாம். எங்கேயாவது கூட்டு போய் எங்க பஸ் அங்க இறங்கிறாங்க. தூத்துக்குடி வந்து திருப்பி வந்து நின்றுச்சுன்னா தூக்குன தூக்கத்துல திருப்படி கூட்டி வந்து விட்டுருவாங்க. பையன் மேலதான் பெருத்தினா மேலதான் சிங்கிள் சீட் மாப்பிள்ள அதுக்குள்ள போக போறியா? அதுக்குள்ள போக போறியா? மாப்பிள்ள மாப்பிள்ள என்னையும் கவர் பண்ணாத. இது கீழே
நிறைய இது கீழே கிடையாது நேரம் மேல மேல மாப்ளை சரி மாத்தி அப்படியே மாத்தி எடுத்து ஜூஸ் வாங்கிட்டு